அன்புடைய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹியர் மீ எஜுகேஷன் சேனல் வாயிலாக கல்வி சம்பந்தமான காணொளிகளை மாணவர்கள் நன்றாக கற்று தெரிந்து கொள்ளலாம். ஆகவே காணொளியின் முடிவில் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 கவிதை பேழை மூதுரை என்ற தலைப்பில் வெளியான கல்வியின் சிறப்பை பற்றிய நாம் இங்கு காணப்போகிறோம். ஆகவே மாணவர்கள் கவனமாக கவனிக்கவும். இயல் 1 மூதுரை. கல்விக்கு எல்லை கிடையாது. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்விக்கு பொதுவாகவே நமக்கு எல்லை அப்படிங்கிறது கிடையாது. எந்த வயதினர் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கல்வியை கற்பதற்கு தடை இல்லவே இல்லை. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். மனுஷன் பிறந்ததுலேருந்து, உதாரணமாக இப்போ நம்ம அம்மா அப்பா இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா மூலியமாக, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆட்களின் மூலமாக நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருத்தர் வாயிலாக நம்மளது இறப்பு வரை நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியானது மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. இப்போ கல்வி கற்கிறதுனால என்ன ஒரு பயன் மனிதனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நல்லது எது கெட்டது, எந்த விஷயங்கள் மனிதனை நல்வழிப்படுத்தும், எந்த விஷயங்கள் மனிதனை ஒரு தீங்கான பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற பகுத்தறிகிற தன்மையை இந்த கல்வியானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, 16 செல்வங்களில் பார்த்தீங்கன்னா கல்வியும் ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. இன்னொன்று என்னென்னா, கல்வியை பொறுத்தவரை இப்போ பணம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் அழிஞ்சு போயிடும். மற்ற செல்வங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செல்வங்கள் அழிந்து விடும். ஆனால் அழிக்க முடியாதது, இப்போ ஒருத்தவங்க படித்தவங்ககிட்டயோ அல்லது நல்லா உலக அறிவு இருக்கிறவங்கள்ட்டையோ அவங்கள்ட்ட இருந்து அந்த கல்வியையும் அறிவையும் திருடவே முடியாது. பணம், எந்த ஒரு உலக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம திருடிடலாம். ஆனால் அவங்கவுங்களுக்கு உண்டான கல்வி அறிவு இது ரெண்டையுமே ஒரு மனுஷன்கிட்ட இருந்து திருடவே முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, கல்வி ஒரு உயர்ந்த செல்வமாக கருதப்படுகிறது. இன்னொன்று, அது பிறருக்கு கொடுத்தாலும் குறையாமல் வளரும். ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு அறிவு வளரும். இன்னொன்று, நமக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு என்றுமே குறையாது. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கு போனாலும் எப்பொழுதாக இருந்தாலுமே சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம். ஆக சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க நீங்கள், அதனால படிப்பை நன்றாக கற்று வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். நெக்ஸ்ட் இந்த பாட்டு பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். இது எழுதுனவங்க ஔவையார். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, முதல் வரி. மன்னனும் மாசார கற்றோனும். மன்னன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரசன். மாசற கற்றோன் அப்படின்னா ஒரு பாடப்பகுதியோ அல்லது ஒரு கல்வியோ கற்கிறப்ப நம்ம அதில் ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல், ஒரு பிசுறு கூட இல்லாமல், இம்மி அளவுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப கம்மியான அளவு கூட ஒரு குறை இல்லாமல் நம்ம கற்கணும். அதை தான் சொல்கிறாங்க. மன்னனையும் மாசற அந்த மாதிரி குறையில்லாமல் கற்றவர்களையும் சீர்தூக்கி பார்க்கறதுன்னா கம்பேர் பண்ணுறது. ரெண்டு பேரையும் சமமாக வச்சு பார்க்குறப்ப மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். ரெண்டாவது வரி பாருங்க, மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனின் அப்படின்னா மன்னனை விட, கற்றோன் கல்வி கற்றவன், சிறப்புடையன் அப்படின்னா சிறந்தவன்,
அப்படின்னு அர்த்தம். மன்னர்க்கு 3வது வரி பாருங்க, தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் அப்படின்னா மன்னனுக்கு தன் தேசம், தன்னுடைய மன்னன் ஆளக்கூடியது எந்த தேசமோ அந்த தேசத்துல மட்டும்தான் மன்னனுக்கு மதிப்பு. ஆனா மற்ற இடத்திற்கு போனால் சிறப்பு கிடையாது. ஆனா கற்றோருக்கு, கல்வி கற்றவங்களுக்கு, அதாவது இங்க இப்ப உள்ள படிப்பு நான் சொல்லல, பொதுவா கல்வினா நல்லது கெட்டது எல்லாமே கற்றவங்க, நற்பண்புகளையும் பற்றி தெரிஞ்சவங்கள தான் கற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாச அற கற்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட குறையில்லாமல் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சொல்லுவாங்க. எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாங்க. ஸோ மன்னனும் அப்படின்னா மன்னன், மாசற அப்படின்னா மாசற நம்ம பிரிச்சோம்னா மாசு கூட்டல் அற அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். ஸோ குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின்னா கம்பேர் பண்ணி பார்க்கறது, ரெண்டையும் சமமா வச்சு பார்க்கறது. சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனை விட கற்றவன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால், மன்னருக்கு தான் ஆளக்கூடிய தேசம் மட்டுமே சிறப்பு. ஆனால் மற்ற தேசத்திற்கு அவன் போறப்ப சிறப்பு கிடையாது. ஆனால் கற்றோருக்கு போகின்ற இடமெல்லாம் சிறப்புண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொல்லும் பொருளும் அதுல சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நம்ம மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், ஒரு பிசுறு கூட இல்லாம எல்லாத்தையும் கற்கணும், அதுதான் மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா கம்பேர் பண்றது, சமமா வச்சு பார்க்கறது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்குண்டான பொருள் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். அடுத்து தேசம் அப்படின்னா நாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாடலின் பொருள் பார்க்க போறோம். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. இது பாடலின் பொருள். அடுத்து நூல் வெளியீடு பத்தி பார்த்தோம் அப்படி சொன்னா, இந்நூலோட ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி அப்படிங்கிற 3 நூல்களையும் உங்க பாட புத்தகத்துல இயற்றுனதா போட்டிருக்காங்க. ஔவையார் மொத்தம் 3 நூல்கள் எழுதியிருக்காங்க இந்த பாட புத்தகத்தை பொறுத்தவரை. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற 3 நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை மேல போட்டிருந்துச்சு, மூதுரை அப்படின்னு. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரைக்கு என்ன அர்த்தம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. ஏன் இந்த பாடப்பகுதிக்கு மூதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, சிறந்த அறிவுரைகளை இந்த நூல் கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல்ல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் இருக்கின்றன. இப்போ கல்வியே அழியா செல்வம் எனும் தலைப்புல பேசணும். கல்வியே அழியா செல்வம் அப்படின்னா அப்ப நம்ம அதை பத்தி நம்ம என்னென்ன பேசுவோம்? கல்வியை யாராலையும் திருட முடியாது, யாரோட பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ விற்க முடியாது. கல்வியை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த கல்வியானது குறையாது. இன்னொன்று, கல்வியை அந்த கல்வியையும் அந்த அறிவையும் ஒரு நற்பண்புகளுக்காக நம்ம உபயோகிக்கலாம். இதுதான் கல்வி அழியா செல்வம் அப்படின்ற தலைப்புல நம்ம பேச முடியும். இப்ப கல்வி பற்றிய பழமொழிகள் அல்லது பாடல் அடிகள் யாரு பெரியவங்கள்ட்ட கேட்டு எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி பற்றிய பழமொழிகள் உங்க வீட்டுக்குள்ள தெரிஞ்ச பெரியவங்கள்ட்ட நீங்க கேட்டுட்டு வாங்க. இந்த கமெண்ட்ல கீழே அந்த பழமொழிகள் 2 நீங்க சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வகுப்புல நான் சொல்றேன். அடுத்து மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும்.
எப்படி கற்கணும்? மேலோட்டமாக மாசார மேலோட்டமாக ஆ மாசுர இ மாசார இ மயக்கமுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி படித்தோம்? ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறப்ப மாச அற கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த மூதுரையில் பார்த்தோம். இப்போ இதில் ஈ பார்த்தீங்கன்னா மாசார அப்படின்னு இருக்கு. அப்போ மாணவர்கள் நூல்களை மாசார கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து பார்க்கலாம் நம்ம. மாணவர்கள் நம்பர் ஒன் மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆல வந்து மேலோட்டமாக, ஆ வந்து மாசுர, இ மாசார, இ மயக்கமுற அப்படிங்கிற 4 தெரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி படிக்கிறப்போ மூதுரையில் நூல்களை வந்து கற்கும் பொழுது மாசற கற்க வேண்டும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இதில் மாசற அப்படிங்கிறது வந்து ஈல வந்து சொல்லியிருக்காங்க. மாசற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியான பதில். இடமெல்லாம் என்னும் சொல்லை, இரண்டாவது இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். ஆல பார்த்தீங்கன்னா இருக்கு இடம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எல்லாம் அப்படிங்கிற சொல்ல வந்து இடம் எல்லாம் அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்து எழுத கிடைக்கிறது இடம் கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட் மூன்று மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாசற அப்படிங்கிற சொல்ல நம்ம வந்து பிரித்து எழுதணும்னா மாசு கூட்டல் அற அப்படின்னு வரும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசு கூட்டல் அற. ஆ மாசு கூட்டல் அற. நான்காவது குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். இது ஆ என்ற தெரிவுல இருக்கு. அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்புடையார் ஆ பிரிவில் இருக்குது. சிறப்புடையார். இப்பொழுது சரியான விடை மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். குருவினா கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? கற்றவரின் பெருமைகள் நம்ம என்ன பார்த்தோம்? பாடலின் பொருள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இதுல தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இங்கிருந்து இங்கே வர, ஓகேவா? பாடலின் பொருள் மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. இதுதான் வந்து அந்த குருவினாக்குண்டான முதல் குருவினா இருக்கு இல்லையா, அதுக்குண்டான பதில். அடுத்தது சிந்தனை வினா. சிந்தனை வினா வந்து இது வந்து நம்மளா எழுதுறது. கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகள் பற்றி பட்டியலிடுக.
அதாவது கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லாதவர்களுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படும், அதாவது கல்லாமல் ஒரு எழுத்தோ ஏதோ ஒன்று படிக்க தெரியாதவங்களுக்கு எளிதாக என்ன பண்ண முடியாது, ஒரு பாட புத்தகத்தையோ எதையுமே படிக்க முடியாது. இன்னொன்று, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட எது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிகிற தன்மை இருக்காது. அதாவது இங்கே படிக்காதவங்களோ அல்லது பள்ளிக்கு போகாதவங்களோ நான் சொல்லலை. பொதுவாக ஒரு பெரியவங்கள்ட்ட இருந்தோ ஒரு குரு கிட்ட இருந்தோ ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளாதவங்கள தான் கல்லாதவர் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. இப்போ படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களெல்லாம் சொல்லலை. கல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நற்பண்புகளையும் சேர்த்து, பள்ளி படிப்போடு மட்டுமல்லாமல் நற்பண்புகளையும் சேர்த்து கற்றவர்களை தான் கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் இந்த பள்ளி படிப்பு கிடையாது, குருகுல கல்விகள் தான், குருகுல கல்வி முறை தான் நமக்கு இருந்தது. அதனால் அதையும் சேர்த்து, அப்போ அந்த குருகுல கல்வியில் என்னென்னா வெறும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை இருக்கும். அந்த குருகுல கல்வியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கேயே அந்த குருக்கிட்டையே தங்கி படிப்பு மட்டும் அல்லாது, அதாவது ஏட்டுக்கல்வி மட்டும் அல்லாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்லது கெட்டது ரெண்டையுமே அந்த குரு சொல்லி தருவாங்க. இப்போ உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லி தராங்க, அப்போ குரு சொல்லி தருவாங்க. அப்போ இப்போ நீங்கள் ஏட்டு சுரக்காய் மட்டும்தான், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஏட்டுக்கல்வி மட்டும்தான் இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. மேபி டீச்சர்ஸ் ஒரு சில அறிவுரைகள் சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இப்போ படிக்கிற படிப்பு நம்ம ரொம்ப குறைவாக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உலக அறிவு அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி மட்டும்தான் இருக்கும். அடிப்படையாக ஒரு லைட்டாக வாசிக்க தெரியும், ஆனால் ஃபுல்லாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட, அந்த மாதிரி படித்த பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, நம்மளை விட நிறைய அவங்க படித்து பள்ளிக்கு போகாமலேயே படித்து தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காமராசர் ஐயா அவங்க பள்ளிக்கே போகல, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, படிக்காமையே ஒரு முதலமைச்சர் அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள கல்லாதவர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு அனுபவ கல்வி அப்படிங்கிறது அதிகம். ஸோ அதனால் அவங்கள கல்லாதவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு ஏட்டுக்கல்வி அவருக்கு கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ கல்லாதவர் அப்படின்னா நல்லது கெட்டது தெரியாது, சுத்தமாக எதுவுமே உலக விஷயங்கள் தெரியாது, மட்டும் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும். இதுதான் கல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம படிச்சிருந்தோன்னா அல்லது ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட நம்ம போய் நம்மளுடைய படிப்பை தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க செய்கிறது நல்லதா கெட்டதா, அல்லது எது தீயது எது நல்லது அப்படிங்கிற எல்லா விஷயங்களை குறித்தும் நமக்கு பகுத்தறிகிற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் கல்லாதவர்களுக்கு என்ன இருக்காது, இந்த மாதிரி ஒரு பகுத்தறிகிற தன்மை இருக்காது. அப்போ நம்ம ஏட்டுக்கல்வியோடு சேர்த்து வாழ்க்கை கல்வியும் நம்ம படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம நிறைய நூல்களை நம்ம படிக்கணும். நிறைய நூலகம் போகணும், நூல்களை வாங்கி படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரல் புக்கு, அதாவது அறிவு நீதி கதைகள் நீங்கள் இப்போ குழந்தைங்களாக இருக்கனால அறிவு நீதி கதைகளை நீங்கள் வாங்கி படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்லது கெட்டதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கதைகள் மூலியமாக இப்போ நாங்கள் பாடமாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறத காட்டிலும் நீங்கள் கதைகளாக, அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை கதைகளின் வாயிலாக நீங்கள் படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, நூலகம் போக சொல்லுவாங்க, லைப்ரரி போங்க, அங்கே நிறைய புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தகங்கள் நம்ம பள்ளி படிப்போடு மட்டும் நிறுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும், நூலகங்கள் அந்த மாதிரி போய் படித்து, இப்போ நெட் இருக்குது, இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கல்லாதவருக்கு கிடைக்காது. அப்போ என்னென்ன இழப்புகள் ஏற்படும்,
எழுத படிக்க தெரியாது. இன்னொன்று, நல்லவர்களுடைய தன்மை வந்து இருக்காது. இன்னொன்று, தீங்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிகிற தன்மை இருக்காது. இன்னொன்று, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பேசுகிறாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லணுன்ற அந்த ஒரு தன்மை தெரியாது. இன்னொன்று, நிறைய வந்து தீய பழக்கங்கள் அவங்களுக்கு குடிக்கொண்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகள். கல்வியின் சிறப்பாக நீங்கள், அடுத்த கேள்வி, கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன படித்தோம்? கல்விக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும், சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். கற்றவர்களுடைய நன்கு கற்றவர்களுடைய ஆசான்களுடைய அறிமுகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, எது நல்லது எது கெட்டதுங்கிற ஒரு பகுத்தறிகிற தன்மை கிடைக்கும். அடுத்து இந்த மக்களுக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கு, உயிர் வாழ்கிறவங்களுக்கு, இந்த உலகத்திற்கு எது நன்மை எது தீமை, என்னென்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சால் இந்த மக்களும் இந்த நாடும் சிறப்படைவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை குறித்தும், கல்வியாளர்களாக கல்வி தெரிஞ்சவங்களா கற்றோர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நமக்கு எளிதாக தெரிய வரும். இதுதான் வந்து கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வம் எப்பொழுதுமே முதன்மையானது. இதை வந்து யாராலையும் திருட முடியாது, அழிக்க முடியாது. இன்னொன்று, கல்வி கொடுக்க கொடுக்க பெருகக்கூடியது. ஒரு கல்வியை ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர கற்றவர்களிடத்திலிருந்து அந்த கல்வியை அழிக்கவோ திருடவோ இயலாது. இதுதான் வந்து கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து சிந்தனை வினாதான். இது நீங்களாவே என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த அளவு தெரியும் அப்படிங்கிறத நீங்களாவே சொல்லி பேசி பழகலாம். இது சிந்தனை வினா. இது வந்து உங்களுக்கு குருவினா. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மனப்பாட பாடலாக இது வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இதை வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப எளிது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். இந்த 4 லைன் தான் இந்த முதல் பாடலுடைய மனப்பாட பாட்டு, மூதுரை மனப்பாட பாட்டு. அதனால புரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்லா எளிதாக படிக்கலாம். இன்னொன்று, எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா இந்த பாடல் எளிதாக நீங்கள் படித்து விடலாம். சரி, நன்றி குழந்தைங்களே. அடுத்தது வேறொரு பாடத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். காணொளி கண்டு நீங்கள் முடித்தவுடன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் முடிந்தவரை அதிகமாக பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.